ஒரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எந்தளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது நாம் அனைவருமே கண்முன்னே பார்த்து கொள்கிறோம். அதுபோலவே அவர்களுக்கு வயதான காலங்களில் நாம் அனைவரும் அவர்களை நன்றாக பார்க்க வேண்டியது நாம் அனைவரதும் கடமையாகும். அனைவருக்கும் வணக்கம். முல்லைத்தீவில் இடம்பெற்ற ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் உங்கள் டிலக்ஷி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முல்லைத்தீவு குமுளமுனை என்ற பகுதியில் வாழ்ந்து வராங்க ஒரு வயதான தம்பதியினர். அவர்களுடைய வயது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கணவன் வீரசிங்கம் 75 வயது, மனைவி அழகம்மா 73 வயது. இவர்கள் இருவருமே தனியாகவே அந்த வீட்டில் வசித்து வராங்க. அதாவது இவருடைய மகன் வெளிநாட்டில் காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இந்த 75 வயதுடைய கணவனுக்கு சற்று காலங்களாக மனநிலை பாதிக்கப்பட்டு காணப்படுவதாக தெரிய வந்திருக்குது. வகையில் அழகம்மாக்கும் வீரசிங்கத்துக்கும் இடையில தற்காலமாக குடும்ப தகராறு அதிகமாக, இருவருக்கும் இடையே குடும்ப தகராறு அதிகமாக காணப்படுவதாக அந்த இடத்தை சேர்ந்த பொதுமக்களால் தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. நேற்று இரவு உணவருந்தி விட்டு இருவரும் நித்திரைக்கு செல்கின்றார்கள். அதனை அடுத்து அதிகாலை, இன்றைய தினம் அதிகாலை 2:45 மணி அளவில் வீரசிங்கம் அழகம்மாவை தலைப்பகுதியில் கோடாரியை கொண்டு மிகவும் பாரதூரமாக தாக்கியுள்ளார். இதனை வெளிநாட்டில் வசித்து வர மகன், அதாவது இவர்கள் இருவரது மகன் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலம் பார்வையிட்டதை அடுத்து தமது உறவினர்களுக்கு தொலைபேசி ஊடாக அறிவித்திருக்கின்றார். அதனை அடுத்து உறவினர்கள் வீட்டுக்கு சென்று பார்க்கும்போது அழகம்மா மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டு வீட்டில் காணப்பட்டிருக்கிறார். அவரை வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறோம். அதனை அடுத்து வீரசிங்கத்தை தேடி பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்குது. அதாவது வீட்டின் பின்புறத்தில் காணப்படுற கிணற்றில் வீரசிங்கம் தற்கொலை, அதாவது குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை கேட்கும் போது மிகவும் பயங்கரமாக காணப்படுகின்றது. அழகம்மாவை மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது, அதாவது மேலதிக சிகிச்சைக்காக அவரை ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறோம். அதனை அடுத்து தடவியல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். திடீர் மரண விசாரணை அதிகாரிகளும் மேலதிக பரிசோதனை மேற்கொண்டதை அடுத்து வீரசிங்கத்தினுடைய உடலானது பிரேத பரிசோதனைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறோம். போது மிகவும் கவலையாக காணப்படுகின்றது. வயது முதிர்ந்த பெற்றோர்களை தனியாக தங்க வைப்பது மிகவும் வந்ததல்ல. அதாவது அவர்களோடு ஒருவராவது துணைக்கு இருப்பது மிகவும் நன்று என்று கூறிக்கொண்டு எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி சொந்தங்களே.